அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்தில் எல்லாம் திருக்கோயில் அமைந்திருக்குது. கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்கிறேன். அப்பேற்பட்ட இடத்துல பார்த்தாக்க ஹைதராபாத்தில் என்னோடய பிள்ளைங்க பார்த்தாக்க எனக்கு பட்ட அம்மனுக்காக நாளைக்கு அமாவாசைன்றதுனால முன்கூட்டியே அபிஷேகம் ஆராதனை பண்ணணும்னு சொல்லி அபிஷேக பொருளும் அம்மனுக்கு தகுந்த அலங்காரத்துக்கு தகுந்த எல்லா பொருளும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் என்னுடைய பிள்ளை அந்த காலமாக பல வருஷமாக குழந்தை இல்லைன்றதுனால வேண்டிக்கினது அம்மாவாங்க வந்த பிற்பாடு அவங்க நினைச்ச மாதிரி வரம் கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்காக அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு கடாபதி கொடுத்து ஆடு வெட்டி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி என் பிள்ளைங்க முன்கூட்டியே எனக்கு அம்மாவுக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன வேண்டிக்கினாங்க என்ன நடந்துச்சுன்றது அவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்குறேன். హైదరాబాద్ నుంచి వచ్చిందాము. ఇక్కడ స్వామి గుడి చూసుకొని హైదరాబాద్ నుంచి వచ్చినాము. 18 బిడ్డలు లేవని చెప్పేసి ఈ అమ్మ గుడికి వచ్చినాడు. ముక్కొని పోయినాక తోడనే బిడ్డ నిలిచినాడు చేసినాడు. మళ్ళీ అమ్మకి బాగా చేసిందని చెప్పేసి అమ్మకి అభిషేకం చేసేదని వచ్చిందాము. என் பிள்ளை பல வருஷமாக அம்மாக்கிட்ட குழந்தை இல்லாதனால அம்மாக்கிட்ட வேண்டிக்கணும். வேண்டியது உடனே இன்னைக்கு அம்மாவில் குழந்தாச்சு. ஆனத்தினால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அம்மாவுக்கு ஆடு வெட்டி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி என் பிள்ளை இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கிறேங்க. தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாங்கிறது இதன் மூலிமா சரிப்படுத்துகிறேன். நன்றி.